திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தாவேகவில செங்கோட்டையன் அவர்கள் இணைய இருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடக்க கால செயல் வீரர்களில் ஒருவர், முன்னணி தலைவர் திரு செங்கோட்டையன். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக ஏன் இவ்வளவு வலிமை இழந்திருக்கிறது என்பதற்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்பதற்காக கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சிலர் கூடி எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக நீக்கவர்களை எல்லாம் நினைத்துக் கொண்டு அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று கூறிய கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். அப்போது தொடங்கிய கசப்புணர்வு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையனுக்கும் இடையே தொடங்கிய கசப்புணர்வு மேலும் மேலும் அதிகரித்தது. கட்சியினுடைய முன்னணி தலைவராக திகழக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களை ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் இடைச்சதிகாரமாக திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிய நடவடிக்கை திரு செங்கோட்டையனுக்கு மட்டுமல்லாமல் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் கடுமையான மனவேதனை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் என்ன மாற்று முடிவெடுப்பது என்று ஆதரவாளர்களுடன் கூடி ஆலோசித்து அவர் இந்த முடிவை மேற்கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவருக்கு அழைத்த போதும் கூட அந்த அழைப்பை ஏற்காமல் திமுக எதிர்பார்ப்பினை கூர்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது என்கிற அவரது முடிவு தவிர்க்கத்தக்க முடிவு. அவர் தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றவர். அதிமுகவில் அதிருப்தியுற்றிருப்பவர்கள், அதிமுக பலவீனம் அடைந்தது குறித்து கவலை கொண்டிருப்பவர்கள் திரு செங்கோட்டையனை பின்தொடர்ந்து போவதற்கும் வாய்ப்பு. தாவேகவில செங்கோட்டையன் இணைவது என்பது எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும்? இவரை தொடர்ந்து மேலும் யாரேனும் தாவேகாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்களுடைய பார்வை சார். இப்போது நான் அதைத்தான் சொன்னேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்போதைய போக்கு பிடிக்காமல் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டிருப்பவர்கள், கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பவர்கள், விலகி நிற்பவர்கள், இவர்களெல்லாம் திரு செங்கோட்டையன் திரட்டி தாவேகாவை பலப்படுத்துகிற முயற்சியில் திரு செங்கோட்டையன் ஈடுபடுவார் என்று நான் நம்புகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.